அதான் என் வீட்டுக்குள்ள கருணாக வந்து அடிச்சா கூட, கடிக்கும் போது நான் அடிச்சா கூட அதை வன்முறைன்னு சொல்லி தருவீங்க பாருங்க. அது ரொம்ப ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். அடங்க மறு அத்து மீறி திமுறியது திருப்பி. நாங்க ரொம்ப நல்லவங்க நாங்க நல்லவங்க எல்லாம் கிடையாது. நாங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க. போராட்ட களத்துல எங்களை விட போராடுவதற்கு யாரும் கிடையாது. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற அந்த டெல்லியில் நடந்துகிட்டு இருக்க அந்த கொடுமைகளை பார்க்கும் போது அடிக்கிறான். காவல்துறை அடிக்கிறான், ராணுவம் அடிக்கிறான். இங்க இருக்கிற காவல்துறை கோச்சுக்காதீங்க, அடிக்கிறான்னு ஒருமையில பேசுறேன்னு. அடிக்கிறவன் அடிக்கிறான்னு தான் சொல்ல முடியும். அடிக்கிறாங்கன்னு நான் மரியாதை கொடுக்க முடியாது. எதுக்குடா அடிக்கிற? அவன் என்ன கேட்டான்? அவன் கலவரக்காரனா? அவன் தீவிரவாதம் செய்ய வந்தானா? அவன் என்ன எதுக்கு வந்தான்? அவனுடைய உரிமையை கேட்டு வர்றான். உங்க வீட்டுல யாரும் பிள்ளையெல்லாம் படிக்கலையா? உங்க சொந்தக்காரன் யாருமே படிக்கிறது இல்லையா? நீ படிச்சு வரலையா? இன்றைக்கு அடித்து கொண்டிருக்கிற அந்த காவலர்களும் துணை ராணுவமும் உனக்கு ஒரு எக்ஸாம் வச்சிருப்பாங்கல்ல. நீ ஒரு எக்ஸாம் வச்சதுல எழுதிட்டு வந்த இந்த இடத்துக்கு உன்னோட எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிருந்து